நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவினுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி 2/6/2026 தான் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்துவம் வரும். சரி, இன்னொரு விஷயமும் சொல்லலாம். சூரியனுக்கு 9 குரு வரும்போது வக்ரமாகும். குருவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும். 5 to 9 வரைக்குமே அந்த வக்ரகதியாக தான் இருக்கும். சரி, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1 தேதி 18/10/2025 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார். அங்கே ஒரு 27 நாட்கள் இருக்கிறார். அதற்கு பிறகு 11/11/2025 5/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கர நிலையிலே இருக்கிறார். அது மட்டும் இல்லாத அந்த 5/12/2025 மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேர்ஸில் வரார். இப்படி கடகம் டு மிதுனம், மிதுனம் டு கடகம், இதுதான் அதிசாரம். அப்போ வக்ரம் 2 விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆக்சுவலாக 11/3/2026 வரைக்குமே ஒரு 4 மந்த்து 120 நாட்கள் வக்ரகதியார். ஐப்பசி 1லிருந்து மாசி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் அதிசாரத்தில் வக்ரகதி ஆகியிருக்கார். பட் இதனால் என்ன நடக்க போகிறது? ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன். என்ன வருட கிரகங்கள் குரு பகவான், குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம். இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்ரம் பெறதுனால 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது? இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது? நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா? இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம். வாங்க உள்ளுர பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன கொடுக்க போகிறார்? ஏக பலனை கொடுக்க போகிறார். இது நாள் வரை 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல அதிசாரம் பெற்று வக்கரகதி ஆகிறார். அந்த பாவகத்தில் தொழில் ரீதியான பலன்களை கொடுக்குறார். அப்போ ஏற்கனவே வாகனத்தால் பிரச்சனை இருக்குது, வாகனம் ஏற்கனவே விற்றுருக்கும், வாகனத்தால் ரொம்ப அவதியாக இருக்குது, இந்த வாகனம் எனக்கு வருமானத்தை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் இப்போ உங்களுக்கு உசத்தியாக கொடுக்கும் அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கன்னிராசி நேயர்கள் பிறந்த எல்லையில் தொழில் பண்ணக்கூடாது. எங்கேயாவது போயிட்டு தன்னுடைய ஊரை விட்டுட்டு வெளியில் போயிட்டு மாநிலம் தாண்டி எல்லை தாண்டியே தொழிலை அமைச்சிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஆஃபீஸ் போடுறீங்க அப்படின்னா கூட நம்ம திறந்த ஊரில் இல்லாமல் எல்லை தாண்டி ஆஃபீஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய காரியம் எப்பயுமே சக்ஸஸ் பண்ண. இது பொதுவான விதி கன்னிராசிக்கு. இதே காலகட்டத்தில் இப்போ தாயாரினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு ஃபேவரட்டாக அமையும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக அமைஞ்சிடும் சார். இதே நேரத்தில் கணவனுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், என்ன சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே ஏதாவது கொழுப்பு கட்டிகள் இருக்குது, சிறுநீரக கோளாறுகள் இருக்குது, வைத்தியம் பார்த்துன்னு இருக்கேன், அப்போ டாக்டர்ஸ் மருந்துலேயே சரியாகும், மாத்திரையிலே சரியாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதையும் தாண்டி சிறிதாக ஒரு சிசேரியன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்படுறார் இந்த காலகட்டத்தில். அதனால் கண்டிப்பாக சிசேரியன் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அது மனைவிக்கோ கணவனுக்கோ, அது ஆணாகவோ பெண்ணாகவோ இந்த ராசியில் இருக்கீங்கன்னா எதிர்பாலினத்தவருக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே காலகட்டத்தில் உத்தியோகத்திற்காக பயணங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் நிறைக்கும். சில பேர் என்ன பண்ணுவார்க்கானா செஞ்சுருக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவா. அப்போ தொழிலில் விஆர்எஸ் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலையே நடக்கும். போதும், நான் இங்கே வேணாம், எனக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, நான் வேறு தொழில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் முடிவெடுக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் நடக்கும். அப்படிலாம் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு முடிவெடுக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த குருனுடைய வக்கரம் நம்மளை அகல பாதாளத்தையும் செல்ல வச்சிரும்,
உசத்தியாகவும் செல்ல வைக்காது. உங்களுடைய ஜாதக நிலையை பொறுத்து தான் அந்த விஷயத்துங்களை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஒரு சொத்தை விற்றுட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ சொத்துக்கள் அமைகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே மணமேடை வரைக்கும் போயிட்டு நின்ற திருமணங்கள், வம்பு வழக்கில் நின்ற திருமணங்கள், அப்போ மாப்பிள்ளை சரியில்லை அப்படின்னு, பொண்ணு சரியில்லை அப்படின்லாம் நின்ற திருமணங்கள், பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நின்ற திருமணங்கள், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்புகள் வந்து இப்போ கிடைக்கும். நல்ல கணவன் நல்ல மனைவி வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் நடந்துடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்தினுடைய பலம் இருக்கிறதுனால உங்களுடைய சுய முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. சகோதரனால் உயர்வுகள் பெறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். அண்ணன் அப்படின்ற உறவுகளில் அவருடைய பிள்ளையாண்டாளுக்கு எல்லாம் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். பெரியப்பா பெரியம்மா உறவுகளில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்போனால், இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்குவதற்கு உண்டான சேமிப்புகள் நடக்கும். நம்ம வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அதற்குண்டான சேமிப்புகள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடம் பலம் பெறுது. 5ஆம் இடம் பலம் பெற்றாலே அதிர்ஷ்டங்கள் தாண்டவமாகும். யாரெல்லாம் நம்மளை பிரிஞ்சு போயிட்டு போனாங்களோ அவங்களாம் வழியை வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசியில் ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவளுடைய மாமனாருக்கு இப்போ பாதிப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாமனார் மாமியார் 2 பேருக்கு பாதிப்புகள் உண்டு. அவங்களுக்கு வந்து சிவிராகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க உடல்நிலையில் கவனமாக இருக்கணும், மருந்து மாத்திரையில் கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப தலைவிகள் இருக்காங்க அப்படின்னா குடும்பத்தில் எல்லாரையும் ஒத்துப்பட்டு எல்லாரையும் ஒன்றாக்கி நடத்தி போகிறது தான் அவங்களுடைய பெரிய தலையாய கடமை. இப்போ பிள்ளைகளால் செல்வாக்கு கிடைக்கும், கணவனால் ஒரு அன்பு, புகழ், ஏற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது சிறப்புங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவனாலயத்துக்கு சென்று வழிபடுங்க. விரதம் இருந்து அந்த குரு பகவானுக்கு நீங்கள் நிவேத்தியம் பண்ணுறீங்க, கடலை மாலை போடுறீங்க, இல்லை ஏதாவது அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த குரு பெயர்ச்சி, வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுங்க. வாழ்க வாழ்க வாழ்க.